போகிறோம்? எங்கே போகிறோம் சொல்லு. மாலனோட கசினோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம். அப்படிதானே? எல்லாரும் ரெடி போகலாமா? சாப்பிடக்கூடிய டைம் மாறன் மூஞ்சி கிட்ட கொண்டு போக கூடாது. போ அது முடிஞ்சு எதுக்கு? வெட்டுங்க வெட்டுங்க. ஒன்னும் செய்யாட்டி May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Ritika. தர்ஷனா நிறைய கொடுக்காத கேக் பிள்ளைகளுக்கு. கேக் கட்டிங் முடிச்சுட்டு ஹெவியான நான்வெஜ் டின்னரும் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வீடியோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து எடுக்கிறேன். நானும் மித்ராவும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அப்படியே வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்றைக்கி இடியாப்பமும் பொட்டேட்டோ பீஸ் போட்டு ஒரு கிரேவி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் போட்டு தாளித்ததும் பொட்டேட்டோவை க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. டீப் ஃப்ரை பண்ண வேணாம், ஷாலோ ஃப்ரை பண்ணாலே வந்து போதும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற இந்த கடாய் வந்து இண்டஸ் வேலியோட ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வித் லிட்டோடவே வந்து வருது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலி வந்து நான்ஸ்டிக் தான். நான் இப்போ கிளறும் போதே உங்களுக்கு தெரியும் அடியில் கொஞ்சம் கூட வந்து ஒட்டலை. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் அண்ட் ஈவன் ஹீட்டிங்குமே வந்து ப்ரொவைட் பண்ணி இண்டஸ் வேலியோட எல்லா குக்வேர்ஸுமே வந்து ஹெல்தி மெட்டீரியல்ஸ் வச்சு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் கோட்டிங்ஸ், டாக்ஸின்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. 100% ஃபுட் சேஃப் தான், லாங் லாஸ்டிங்காகவும் வந்து இருக்கும். பொட்டேட்டோ வந்து ஓரளவு லைட்டாக ஃப்ரை ஆகி வந்ததும் வந்து கொஞ்சமாக பச்சை பட்டாணியுமே வந்து ஆட் பண்ணிட்டேன். அதையும் போட்டு லைட்டாக வந்து ஸ்டிர் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி அதையுமே வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தில் லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவு வந்து நல்லா கிளறி விட்டுறலாம். அப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 தக்காளியையும் நல்லா வந்து அரைச்சி அதையுமே வந்து ஆட் பண்ணிட்டேன். தக்காளியில் கொஞ்சம் பீசஸ் இருந்தால் கிரேவி சாப்பிட்றப்ப வந்து நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தக்காளி வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் வந்து அப்படியே கவர் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம். சால்ட்டு, சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா, ஜீரக பொடி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு கவர் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சைட் பை சைடு இடியாப்பத்தையும் வந்து புழிஞ்சு அதையுமே வந்து எடுத்து வச்சாச்சு. இந்த பர்டிகுலர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இண்டஸ் வேலியில் நீங்கள் எந்த குக்வேர் பர்ச்சேஸ் பண்ணாலும் அஞ்சனா 12 அப்படிங்கிற டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி வந்து இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி பூரிக்குமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஜாலியாக இருக்குமா? பேக புரியா போ. இந்த கை சாச்சா பாய். ஷூ கீழே தானே இருக்கு, அப்படிதான் நினைக்கிறேன். சரி போ. செக் பண்ணு. கீழே தான் இருக்கு, போ. அந்த ஷூவே போட்டுக்கோ. மேலே லாக் வச்சிருக்கா? இல்லை, டாட்டா செல்லம். பாய். அண்ணனுக்கு டாட்டா சொல்லு.
பவுடர் பண்ணும்போது அது எல்லாத்தையும் சலிச்சிடுவேன்னு சொன்னேன்ல, சலிச்ச பிறகு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த இது எல்லாத்தையுமே வந்து லாஸ்ட் 2 பேட்சில் உள்ளதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அது தூக்கி போட முடியாது, நம்ம அதை வந்து வேறு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டு யூஸ்க்காக வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சு தான் வந்து இன்றைக்கி நட்ஸ் லட்டு வந்து பண்ண போகிறேன். அந்த நட்ஸ் பவுடர் வந்து ஆல்ரெடி வந்து ட்ரை ரோஸ்டட் தான், கீ எல்லாம் ஊற்றி வந்து ரோஸ்ட் பண்ணல, ட்ரை ரோஸ்டடு. அதனால இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கடாயில் வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு கீயில் வந்து பம்ப்கின் சீட்ஸும் சன்ஃப்ளவர் சீட்ஸும் போட்டு லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடயே வந்து இந்த நட்ஸ் பவுடரையும் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 2 to 3 minutes மட்டும் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நேரம் வந்து டோஸ்ட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வந்து இப்போது நான் வந்து ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ண நட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த நட்ஸையுமே வந்து லைட்டாக வந்து சாப்போ இல்லை க்ரஷோ பண்ணிவிட்டு கீயில் போட்டு வந்து தனியாக வந்து டோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப்மே வந்து ஜாஸ்தியாக இருக்கும், சாப்பிடும் போதுமே வந்து நல்லாயிருக்கும் அந்த கீயோட ஃப்ளேவர் சேர்ந்து. இப்போ வந்து லைட்டாக வதக்கிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த டோஸ்ட் பண்ணதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் கூட கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு பிளாக் ரைசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் என்ன சொல்ல பிளெயின் ரைசன்ஸ் உண்டுல, ஒயிட் கலர் ரைசன், அதுவுமே கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லாதனால நான் பிளாக் ரைசன்ஸ் மட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி தான் பண்ணணும்னு இல்லை, க்ரஷ் பண்ணி பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். என்கிட்ட இது இருந்தனால இதை வேஸ்ட் பண்ண முடியாதுங்கிறனால நான் அப்படியே வந்து போட்டேன். பட் நீங்கள் வந்து லைட்டாக சாப் மட்டும் வந்து பண்ணால் போதும், சாப் கூட பண்ணிக்கலாம், இல்லைனா மிக்சர் ஜாரில் போட்டுட்டு லைட்டாக வந்து பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்தால் கூட வந்து போதும். இப்போ இது வந்து லைட்டாக வந்து பல்ஜ் ஆனதும் வந்து இதையுமே வந்து இந்த நட்ஸ் கூட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டேட்ஸுக்கு வந்து சீட்ஸை வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ மித்ரா வந்து டேட்ஸ் கேட்டுட்டு இருந்தான். இந்தா அதான் அவளுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து டேட்ஸ் வந்து சீடு வாங்கினாலும் சரி சீட்லெஸ் வாங்கினாலும் சரி இது பண்ணும்போது நல்லா ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா சீட் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு டேட்ஸ்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் சில டேட்ஸில் பூச்சிலாம் இருக்கும். அதனால் எப்போயுமே வந்து டேட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிட்ஸுக்கு வந்து கொடுங்க. ஸ்நாக்ஸுக்கு வச்சாலும் சரி, நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபிக்கு ஆட் பண்ணுறா இருந்தாலும் சரி, நல்லா ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில டேட்ஸில் வந்து பூச்சி இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து டேட்ஸில் சீட்ஸை ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதே கடாயில் கொஞ்சம் கூட கீ ஆட் பண்ணிவிட்டு இந்த டேட்ஸையுமே வந்து ஆட் பண்ணிடலாம். கீ ஆட் பண்ணி டேட்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அது வந்து லைட்டாக வந்து சாஃப்ட் ஆகி வரணும். ரொம்ப நேரமும் வந்து ரோஸ்ட் பண்ணிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இது வந்து ஜஸ்ட் அந்த சாஃப்ட் ஆகிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து டோஸ்ட் பண்ணுறோம். லைட்டாக வந்து சாஃப்ட் ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணோன்னா அது எல்லாமே மேஷ் ஆகி வரும். அதுக்கப்புறம் இந்த நட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான். நான் நல்லா மேஷ் ஆகி வந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து டேட்ஸ் நல்லா மேஷ் ஆகி வந்துடுச்சு. ஒரு 2 to 3 minutesலேயே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேஷிங் கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துடும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம், அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். என்னடா வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஏன்னா வந்து மேடம் வந்து இடுப்பில் ஏறிட்டாங்க. அவளை வச்சுட்டே வந்து வீடியோ எடுக்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து ஹோல்ட் பண்ணி எடுக்க முடியல, அதனால தான். அப்படி தானே அம்மா என்ன பண்ணீங்க உனக்கு? லட்டு. என்னது? லட்டு சொல்லு. லட்டு. டேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் லைட்டாக வந்து கீயில் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருந்தேன்ல, அதை வச்சு வந்து பால்ஸ் பண்ணேன். பட் அதில் வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த பால்ஸை வந்து நான் எங்களுக்கு வந்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மாறன் வந்து கூட கொஞ்சம் ஸ்வீட் வச்சு கேட்டனால திருப்பியும் என்ன பண்ணேன்னா டேட்ஸ் கூட கொஞ்சம் வந்து நெய்யில் வந்து லைட்டாக ஒரு 2 minutes வந்து வதக்கிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக வந்து பல்ஸ் பண்ணிட்டேன். அப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கையை வச்சு மேஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு.
இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து இதை அப்படியே வந்து குட்டி குட்டி பால்ஸ் ஆட்டு வந்து பிடிச்சிட வேண்டிதான். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ பிடிச்சிக்கலாம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கிட்ஸுக்கு வந்து ஒரு லட்டு கொடுத்தாலே வந்து போதும். அவ்வளோ ஏன்னா நம்ம இதில் எல்லாமே வந்து ஹோல் நட்ஸ் மட்டும்தான் வந்து போட்டிருக்கோம். மற்றபடி ஆர்டிஃபிஷியல் சுகர், ஸ்வீட்னர் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஸ்வீட்டுக்கு வந்து டேட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம். அதை தவிர வந்து இந்த நட்ஸு, சீட்ஸு, ரெய்சன்ஸ் அதில் இருக்கிற நேச்சுரல் ஸ்வீட்னஸ் மட்டும்தான். அதனால் ரொம்ப நல்லது. நான் வந்து போட்டிருந்தது வந்து கேஷ்யூ நட்டு, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் பிளாக் ரைசன்ஸு, பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, டேட்ஸு இவ்வளோ நான் போட்டிருந்தேன். எல்லாமே வந்து கீயில் வந்து டோஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருந்தது. நீங்கள் வேறு நட்ஸ் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பவுடர் பண்ணாமல் லைட்டாக பல்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அது டேஸ்ட் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். நான் ஏன் வந்து பவுடர் போட்டிருக்கேன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் நட்ஸ் பவுடர் பண்ணியிருந்ததில் எனக்கு சளிச்சதில் வந்து அது அப்படியே மிச்சம் வந்தனால தான், அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு தான் நான் பவுடராக வந்து பண்ணியிருந்தேன். பட் நீங்கள் பண்ணுறப்ப வந்து சாப் பண்ணிகிட்டே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வெளியே வாங்குறீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே மாதிரி அவங்க வெளியே நம்ம வாங்குறப்ப வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் ஏதாவது போடுவாங்களா அப்படின்னு தெரில. பட் நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக வந்து நம்மளோட கிட்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வேறு நட்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சிசேம் சீட்ஸு, பாப்பி சீட்ஸு அதெல்லாம் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். வால்நட்டு, ஹேசல் நட்டு, உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நட்ஸ் இருக்குன்னா அதையும் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. எப்பயுமே கொஞ்சம் நாளாக வந்து எப்படி இருக்குன்னா, காலையில் வந்து வெயில் அடிக்குது. வெயில்னால் பயங்கரமாக வெயில் கொளுத்தும். ஆனால் மதியத்துக்கு மேலே கிளைமேட் அப்படியே டோட்டல் ஆப்போசிட். டெய்லி அப்படி தான் இருக்குது. மதியத்துக்கு மேலே வந்து நல்ல மழை. இப்போயும் அதே மாதிரி தான் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. குட்டீஸ் 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி முதல்ல வந்து அந்த பால்ஸை உருட்டிட்டேன். அப்புறம் திருப்பி குட்டீஸை வந்து தூங்க வச்சுட்டு மறுபடியும் இப்போ வந்து அவங்களுக்கு பால்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உருட்டுறப்பவும் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் போதே வந்து உருட்டிடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வரும். ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்குமே வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நிறைய குவான்டிட்டியில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எப்படி வந்துச்சுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.